வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து திருட்டு சம்பவங்கள் ஒரு நடந்திருக்கு. இது வரைக்கும் அதை வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போச்சு. என்னென்னா யாருக்கும் தெரியாமல் எல்லாரோட ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு வெறும் 5 பேர் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க. அது ஒரு பெரிய தடுப்பு. அதை வந்து இது வரைக்கும் யாருமே தட்டி கேட்கல. பிக் பாஸும் கூப்பிட்டு வார்னிங் கொடுக்கல. இப்போ அது விட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது திரும்பவும் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த ப்ரொவிஷன் விஷயங்கள் கிச்சனில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று மஞ்சரி வந்து ஒரே ஒரு ப்ரெட்டில் வந்து அந்த வெண்ணெய் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி டோஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பால் தயிர் இதெல்லாம் வந்து வாங்குறாங்க. ஜாக்லின் அந்த கோவா கேங் தான் அப்படியே. இதில் ஜெஃப்ரி மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அருண்கிட்ட வாங்குறாங்க. அருணுக்கு தெரிஞ்சே நடக்குது. ஏன்னா அருண் பெரிய இவர் மாதிரி உத்தமர் மாதிரி வந்துட்டு அந்த மஞ்சரி விஷயத்தில் வந்துட்டு நான் ரொம்ப மனசார வந்துட்டு நான் எடுத்த இந்த விஷயங்களை வந்து ரொம்ப பார்த்து பண்ணுறேன், எல்லாருக்கும் பார்த்து கொடுக்குறேன், எல்லாருக்கும் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவர் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஜாக்லினுக்கு எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த வாரம் கிச்சனில் சூப்பராக பண்ணியிருந்த, அதனால் இதை வந்து உனக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது என்ன விதத்தில் நியாயம்? ஒருத்தவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா கிச்சனில் மட்டும் தான் நல்லா பண்ணாங்களா? ஏன் வந்துட்டு கூட்டுற பெருக்கிறவங்க வந்து ஒழுங்காக பண்ணலையா? இவங்க பண்ணால் மட்டும் இந்த வீடு சுத்தமாகிடுமா? ஏன் டாய்லெட் கிளீனிங்கில் வந்து ஜெஃப்ரி நினைக்கிறேன் அவர் இருந்தார், அப்போ அவர் ஒழுங்காக பண்ணலையா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அருண் பிரசாத் வந்துட்டு இங்கே வந்து அப்படியே நான் ரொம்ப நல்லவன் யோகியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இப்போ இங்கே யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பண்ணுறது சரியா? இதில் வேறு வந்து மஞ்சரியை வேறு கலாச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் மஞ்சரி தான் பொம்மை ஆகிட்டாங்களே, எப்படி தூங்கியிருப்பாங்க அப்படின்றாங்க. பாவண்டி அவங்க கூட யாருமே இல்லைன்னு அப்படின்னு இங்கே ஜாக்லினும் சௌந்தர்யம் பேசிக்கிறாங்க. ஆமாம் எல்லாருக்கூடையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் யார் கூட இருப்பா அப்படின்னு மாறி கலாச்சிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, இவங்களாம் வந்து தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறைக்கிறதுனால இவங்க ரொம்ப நல்லவங்களாகவும் அவங்க வந்துட்டு போல்டாக வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டதுனால கெட்டவங்களாகவும் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன, இது பேர் திருட்டுத்தனம் தானே? இதையும் வந்துட்டு கேட்காம விட்டாங்கன்னா இந்த பிக் பாஸில் இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கோவா கேங் அப்படியே ரயானு, சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இவங்க 4 பேர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து உடந்தையாக இருக்கிறது அருண் தான், கிச்சன் இன்சார்ஜ். இவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், ஆனால் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வந்துட்டு அந்த வெண்ணெய் கேட்டது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.